தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி பெற்ற உன்னுடைய குழந்தையை பற்றிய ஒரு உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றதோ இப்போது இதை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதையும் அறிந்தையோ இல்லையோ உன் அப்பன் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளையும் தீமைகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நீயோ வேலை உண்டு, உன் குடும்பம் உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தேவையில்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை, அதுவும் உன் குடும்பத்தில் யாரோ ஒருவரால் வந்து கொண்டிருக்கின்றது. நான் என்னதான் செய்கிறோம் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நீ பெற்ற குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியத்திற்கு நீ கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த ரகசியமானது உன்னை பற்றி உன் அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்திலேயே தேடி தேடி வந்து செல்லும் போது அதனுடைய உண்மைகள் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவுகளையும் தீர்க்கமாக எடுத்துவிட வேண்டும். எதற்காக அப்பன் இப்படி சொல்கிறேன் என்று நீ கண்மூடித்தனமாக சிந்திக்காமல் எந்த ஒரு முடிவையும் அவசர கதியில் எடுத்துவிடக்கூடாது. எப்போதுமே யார் எதை சொன்னாலும் எல்லாம் என்னவென்று அலாசி ஆராய்ந்து விட்ட பிறகுதான் நீ ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று உனக்கு உன் அப்பன் பலமுறை அறிவுறுத்தி இருக்கின்றேன் அல்லவா? அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை உண்மையாகவே உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்றால் மட்டும் என் பிள்ளை இதை நீ கேட்டால் போதும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் முன்னால் வந்து நிற்க கொண்டிருக்கின்றேன். என்றாவது உன் வாழ்க்கையில் நடக்காதா? ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார்களோ என்று சிந்தித்துப்பார். உன் மனதில் நான் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்தோ உன் மனதில் இருக்கக்கூடிய தேவை வேதனைகளை நான் அதிகப்படுத்துவதோ கிடையாது. ஆனால் எப்போதும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான ஆறுதலையும் சொல்வதற்காகத்தான் அத்தனை பாதைகளையும் நான் வழிகாட்டி கொண்டு உனக்கு துணையாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதிலெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் தாண்டி உன் அப்பன் உனக்கு இன்று சொல்ல வந்த விஷயத்தை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா? அதன் பிறகு இது உனக்கு வேண்டுமா வேண்டாமா, அல்லது உனக்கு தேவையா தேவையில்லையா என்பதை நீயே முடிவு செய்து கொள். என் தங்க பிள்ளையே, நீ பெற்றெடுத்த குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் என்னவென்று நீ அறியாமல் இருக்கின்றாய். அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கு எதனால் வருகிறது என்பதை நீ இப்போது என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என் பிள்ளை, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிடப் போகிறேன். என் பிள்ளையே, நீயாக உன் மனதில் நினைக்கலாம், நான் பெற்ற பிள்ளையின் மனதில் ஒரு ரகசியம் இருக்கிறதா? என் பிள்ளை நீ பற்றி நான் அறிந்து கொள்ளவில்லையே என்று கூட கேட்கலாம். என் குழந்தையே, என் மனதில் அப்பன் சொன்னதை பற்றி பல கேள்விகள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. சில பதற்றம் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கலாம். உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் உன்னுடைய குழந்தை எத்தனையாக இருந்தாலும் அப்படியே பொருந்தும் என்பதை நீ மறந்து விடாதே. அது ஒரு வயதானாலும் சரி, 100 வயதானாலும் சரி, அப்பன் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் என் குழந்தையே, நீ பெற்ற குழந்தைக்கு பார்த்து பார்த்து நீயாக செய்தாலும் அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்பதை அவர்கள் கேட்பதற்கு முன்பாக நீயாகவே செய்து கொடுத்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு வரும் துன்பமும் வராமல் நீயாக பார்த்து கொண்டால் அவர்களுக்கு மனக்குறைவு இருக்கிறது. அது என்ன மனக்குறைவு தெரியுமா? அவர்கள் எவ்வளவு துன்பத்திலும் சோதனைகளையும் கடந்து வாழ நினைக்கின்றார்கள் தெரியுமா? அவர்கள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றார்கள். ஆனால் பிரச்சனை இங்கே என்னவென்று அதை கேட்பதற்கு உனக்கு நேரமில்லை, விருப்பமும் இல்லை. ஒதுங்கி செல்வது போல இங்கே சூழ்நிலை அமைந்து விடுகின்றது. பெற்ற பிள்ளை சந்தோஷமாக ஒரு விஷயத்தை சொன்னால் அதை என்னவென்று செவி கொடுத்து கேட்பதுதான். ஏதேனும் தவறு செய்திருந்தால் நாம் மனதில் இருக்கும் கஷ்டங்களை உன்னிடத்தில் சொல்ல வந்தால்
அவர்களை கடித்து பேசும் மனநிலையில் உன்னிடத்தில் இருக்கின்றது. அவர்கள் எதையுமே உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள். நீ சில நேரங்களில் மற்ற பிள்ளைகள் அவர்களின் ஏக்கத்தில் இருக்கின்ற நட்பை பார்த்து இவர்கள் மனதளவில் ஏக்கம் கொள்கிறார்கள். இதுவெல்லாம் தெரிந்தால் என் பிள்ளை நிச்சயமாக வருத்தப்படுவாய். ஏனென்றால் அவர்கள்தான் உன்னுடைய உலகம் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சில இடங்களில் உன்னையே அறியாமல் இது போன்ற வேதனைகள் வரும்படி சில தவறுகள் எல்லாம் நடந்து விடுகின்றது. அதற்கு காரணம் உனக்கு நேரமில்லை. அவர்களோடு கலந்துரையாடுவதற்கு, அவர்களின் மனநிலையை உணர்ந்து கொள்வதற்கும் உனக்கு போதிய நேரமில்லை. எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகளை செய்து கொண்டே இருந்தாலும், நீ பெற்ற குழந்தைகளோடு பேசுவதற்கு சரியான நேரத்தை நிச்சயமாக நீ ஒதுக்க வேண்டும். சிறு வயதிலிருந்து அவர்கள் பேச துடிக்கின்ற விஷயங்கள் தான் என்றால், குழந்தையாக இருக்கும் போது அவர்களுக்கு உடலில் சிறு அடிபட்டாலோ காயம்பட்டாலோ அது என்னவென்று தெரியாது. அவர்கள் கண்ணீர் விட்டு அழும்போதுதான் அதையெல்லாம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அதுபோலதான் எந்த வயதிலும் தன்னுடைய குழந்தையின் உணர்வை நான் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதிலிருந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். என் பிள்ளையே, இத்தனை காலமும் உன் குழந்தையின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாயானால் இனிமேலாவது நீ கவனம் கொள்ள வேண்டும். அவரிடத்தில் தினம் தினம் கொஞ்ச நேரம் அமர்ந்து அவர்களுக்கு என்ன நடந்தது, எது நடந்தது, யார் என்ன சொன்னார்கள், யார் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதிலும் குறிப்பாக சிறு சிறு குழந்தை குறைபாடுகள் பட்சத்தில் அந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் முடியாததாக இருப்பார்கள். அவர்கள் உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்வதற்கு நீ தினமும் சில பயிற்சிகளை கொடுத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நீ சரியாக செய்திருப்பாய் என்று யோசித்து பார். என் பிள்ளையே, இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லோருக்கும் கடந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். குழந்தையின் மனதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் உன்னிடத்தில் பேசுவதற்கு சரியான சுதந்திரத்தை அவர்களுக்கென்று தனி கவனத்தையும் நீ செலுத்த வேண்டும். இப்படியாக நீ நடந்து கொண்டால் அவர்கள் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளித்து மறைத்து வைக்க மாட்டார்கள் என்று நினைக்கவும் மாட்டார்கள். என் குழந்தைக்கு நாம் அரவணைப்பு எப்போதும் தேவைப்படுகிறது. அது பள்ளியில் படிக்கும் போது மட்டும்தான் கிடையாது, கல்லூரியில் படிக்கும் போது மட்டும்தான் கிடையாது, திருமணமான பிறமும் இந்த சூழ்நிலையிலெல்லாம் நிச்சயமாக இருக்க வேண்டும். குழந்தைதானே, அவர்கள் வேலை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நினைத்து அப்படியே விட்டுவிடக் கூடாது. என் பிள்ளையே, ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய குடும்பத்திலே தொலைத்துவிடக் கூடாது. அவர்களாக ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வரும்போது அதை நீயாக தட்டி கழித்து விடுவாயானால் அவர்களின் மனம் மாறிவிடும் அல்லவா? எதையோ சொல்ல வந்து எதையோ சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களிடம் இருக்கின்ற ரகசியமே இருக்கும்போது தவறான பாதையில் சென்று விடுவார்கள் அல்லவா? அவர்களை அரவணைக்க வேண்டியது உன்னுடைய முதலாவது வேலை. இனியாவது உன் குழந்தையின் மீது நீ கவனத்தை செலுத்துவாயானால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக மாறும். இந்த அப்பனின் வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிலையாக கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என் அன்பு குழந்தையே, சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி யாரெல்லாம் என்னெல்லாம் செய்கிறார்கள் என்று ஒரு துளி அளவு உணராமல் இருக்கின்ற என் குழந்தையின் இதை வெள்ளாந்தி மனது என்று கண்டு இப்போது உனக்கு இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொன்னால் நிச்சயமாக அதை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும். அந்த தன்மை உனக்கு இயல்பாகவே இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயமும் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, என் தங்க பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் ஒரு மதிப்பு உண்டல்லவா? அதனுடைய மதிப்பு தெரிந்து அதற்கு தகுந்தாற்படி நீ கையாள வேண்டும். ஒரு பொருளை சரியாக கையாளவில்லை என்றால்
அது உன்னிடத்தில் தங்காது. அதுவே ஒரு உறவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உறவுகள் இருக்கிறது அல்லவா? நீ என்ன செய்தாலும் அது கெட்டதாக வெளிச்சமாக அவர்கள் முன்னால் வந்து நிற்கும். அப்படியானால் அது என்னவாக இருக்கிறது, எந்த விஷயமாக இருக்கிறது என்பதை என் பிள்ளை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி இவர்கள் எல்லாம் இருக்கும் மதிப்பு அவர்களின் உணர்வுகளுக்கு நிச்சயமாக நல்லதொரு மதிப்பினை கொடுக்கத்தான் ஆக வேண்டும். எல்லா விதமான சூழ்நிலைகள் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நல்லதொரு உறவை காண்பித்து கொடுக்கின்றது. என் தங்க பிள்ளையே, அந்த உறவை உன் வாழ்க்கையில் எப்படி நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் மனதில் நீ காயப்படுத்தும் என்று குனிந்து நிற்க கூடாது. என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் சொன்னது போல எந்த உறவை நீ காயப்படுத்தினாய் என்றுதானே நினைக்கின்றாய்? என் பிள்ளையே, உன்னோடு இருக்கின்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன்னோடு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உன்னுடைய சந்தோஷத்திலும் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு உன்னோடு அளவில்லாத அன்பினை காட்டி உன்னை தேடி வந்த பிறகு கூட என் பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கின்ற சிலரின் சூழ்ச்சினால் அந்த உறவை விட்டு நீ விலகி நின்றாய் அல்லவா? அவர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள் இந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்று. அவர்கள் எல்லாம் எப்படி உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று கனவு கண்டார்கள் என்பதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா? உன் இல்லத்தில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள் என்பதற்காக அவர்கள் பேச்சை கேட்டு அந்த உறவை ஒதுக்குவது நல்லதல்ல. என் பிள்ளையின் சூழ்ச்சிகள் அதிகமாக நடக்கிறது என்பதையும் ஏற்கனவே உன்னிடத்தில் உன் அப்பன் சொல்லிவிட்டேன் அல்லவா? இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் இக்கட்டான நேரத்திலும் நீ உன் பிள்ளைக்கு கொடுக்கின்ற நம்பிக்கைக்கு ஒரு நாளும் துரோகம் செய்துவிடக் கூடாது. இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கானவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். அவர்களுக்கு இப்போதும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எல்லாவற்றையும் கடந்துவிட்டு இவர்களை நீ ஒரு பொருளாக மதிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இப்போது யார் உன்னிடத்தில் வந்து இவர்களை பற்றி தவறாக சொன்னார்களோ அவரிடத்தில் என்றாவது கேட்டுவிட்டுதான் இவர்களின் மீது அன்பு செலுத்தினாயோ என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார். அப்படி இல்லாத பட்சத்தில் நீ என்ன காரணத்திற்காக இவர்களை ஒதுக்க நினைக்கின்றாய் என்பதில் உனக்கு அதிக கவனம் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்காக இவர்களை ஒதுக்க நினைத்தாலும் சரி, என் பிள்ளையே, இந்த பாவம் உன்னை எப்போதும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் குழந்தைக்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு வந்திருக்கின்றது. சில விஷயங்கள் உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. மனதில் உண்மையாக அன்பு நேசிக்கின்றவர்கள் என்றால் மற்றவரின் வாழ்க்கைக்கு அங்கே மதிப்பு கேட்க கூடாது. உன்னோடு இருக்கின்ற அந்த உறவு உன்னுடைய அன்பினை கண்டு உன்னிடத்தில் பேசிய அந்த உறவிற்கு எப்போதுமே நீ மிக மதிப்பு ஒன்று கொடுக்க வேண்டும். அந்த கொடுப்பதற்கு நீ ஒரு நாளும் தவறிவிடக் கூடாது. உன்னை சுற்றி சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு சேர நினைத்து என் பிள்ளை உனக்கானதாக அதை மாற்றிக்கொள்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, துரோகத்தினை செய்துவிட்டாய் என்றால் அது நாளை உன்னுடைய சந்ததியை தொடர்ந்து கொண்டு வரும். இன்று மற்றவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வருத்தம் நாளை உன் சந்ததிகளுக்கும் கிடைக்கும் போது, உன் பிள்ளைக்கும் கிடைக்கும் போது அதனுடைய வலியும் வேதனையும் என்னவென்று உனக்கு புரிய வரும். அதனால்தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கின்ற பொக்கிஷங்களை ஒரு நாளும் தொலைக்க கூடாது. உறவுகள் தான் நமக்கு பொக்கிஷம். யார் உண்மையான அன்பினை கொண்டு உன்னிடத்தில் வந்தாலும் ஒருபோதும் அவர்களின் மனதை காயப்படுத்தி விடாதே. இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று, எது கொடுக்க வேண்டும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உண்மையான பெற்ற பிள்ளைகள் யாருமே இங்கு பெரிதாக
பொன்னோ பொருளோ எதிர்பார்ப்பது கிடையாது. உன்னுடைய அன்பினை மட்டும்தான் இவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அப்படி உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அன்பினை நீ ஒரு நாளும் தொலைத்துவிடக் கூடாதல்லவா? நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ கொடுத்த நம்பிக்கையில் இருந்து நீ ஒரு நாளும் பின்வாங்கி விடக்கூடாது. அதிலும் நீ உயிருக்கு நீ கொடுத்த வார்த்தைகள் என்பது மிகவும் மதிப்புள்ளது என்பதையும் நீ புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றிவிட வேண்டும் அல்லவா? உன்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் அல்லவா? ஒருவேளை உன் அப்பன் சொல்வது உன் வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது உன்னுடைய இல்லத்தில் இருப்பவராக இருக்கலாம், அல்லது உன் குழந்தையாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் யாரிடத்திலும் நீ நம்பிக்கையை கொடுத்தாயோ அவரிடத்தில் மிகுந்த அன்போடு தான் நடந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற பிரச்சனையால் அவர்களை ஒரு நாளும் நீ ஒதுக்கிவிடாதே. எவ்வளவுதான் உன்னை சுற்றி எத்தனை மனிதர்கள் தான் இருந்தாலும் உனக்கு அவர்கள் கடைசி வரையிலும் உன்னோடு வரக்கூடிய உன் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கை துணை மட்டும்தான் எந்த காலகட்டத்திலும் உனக்கு உண்மையாக இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் மனதை காயப்படுத்தி உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு சந்தோஷமும் உனக்கு முழுமையான மன நிம்மதியை கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான குழந்தையை வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே. அதன் பிறகு நீ மட்டும்தான் வருத்தப்பட வேண்டிய நிலை வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, அப்பா கருப்பா ஒரு தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் வந்து எதிர்காலத்தில் நீ புலம்பிக் கொண்டிருக்கும் ஒரு நிலை உனக்கு வாழ்க்கையில் வரக்கூடாதல்லவா? இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உன்னுடைய குழந்தைகளின் கொண்டிருக்கின்ற அன்பு நீ தக்க வைத்துக் கொள்வதில்தான் உன்னுடைய திறமையும் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும்.